கஷ்டங்களும் கவலைகளும் யாருக்கு தான் இல்ல. அதுக்காக அதையே பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமுமே இல்ல. வாழ்க்கையில சந்தோஷங்கள் வந்தா எவ்வளவு மனசு விட்டு வாய் விட்டு சிரிக்கிறோமோ அது போல கஷ்டங்கள் வரும்போதும் மனசு விட்டு வாய் விட்டு அழுதுருங்க. அதுக்கப்புறமா அதை பத்தியே யோசிச்சுட்டே இருக்காம அடுத்த வேலைகளை பாக்குறதுக்காக போயிட்டே இருக்கணும். வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை பத்தி யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. நமக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் முன்னாடி நோக்கி போயிட்டே இருப்பாங்க. ஆனா நாம இருந்த இடத்துலயே தான் இருப்போம். அதனால கஷ்டங்களை பத்தி அதிகமா யோசிக்கவே யோசிக்காதீங்க. அவங்களுக்கு அவங்கவங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை மட்டும் தான் இறைவன் கொடுப்பான். நீங்க யோசிச்சு பார்த்தா தெரியும் நம்மளை விட எவ்வளவோ பேர் எவ்வளவோ கஷ்டத்துல இருப்பாங்க. அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தோணும். நிறைய பேர் எனக்கு பர்சனலாவும் மெசேஜ் பண்றீங்க, கமெண்ட்ஸ்லயே சொல்றீங்க நான் வந்து ரொம்ப கவலையா இருக்கேன், கஷ்டமா இருக்கு, எனக்கு வாழ்க்கை வாழவே பிடிக்கல அப்படின்னே சொல்லிட்டே இருக்கீங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்தா சிரிச்சுக்கிட்டே இருப்போமா, சந்தோஷத்தை நினைச்சிட்டே இருப்போமா, அப்படி எல்லாம் இருக்க மாட்டோம்ல. அது போலதான் கவலைகளையும் கஷ்டத்தை மட்டும் நம்ம எதுக்காக யோசிச்சுட்டு அதையே யோசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமுமே கிடையாது. அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க பாருங்க, கண்டிப்பா எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கும்.